ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேரும் தருணம்னே சொல்லலாம். இப்போது விஜய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, காவேரி நம்ம நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவள் விலகி இருக்கிறதா நினச்சிக்கிட்டு என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. நம்மளோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே காவேரி தான் அப்படின்றத அவள் மனசுக்கு புரிய வைக்கணும். எப்படியாவது காவேரியோட மனசை மாற்றி காவேரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட வைக்கணும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை இன்றைக்கே நம்ம முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சாரதா வந்து காவேரி கூப்பிட்டு, இங்கே பாரு காவேரி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது சாரதா இருந்துட்டு, இங்கே பாருடி, நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அது எப்படி இருந்தாலுமே நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீ எனக்கு நேற்று சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, நீ உன் அப்பாவோட கனவை நிறைவேற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்த நீ ஏற்றுக்குவில்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் காவேரி இருந்துட்டு, அம்மா ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துடி, அதான் அந்த விஜய்க்கும் உனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிப்போச்சு. உனக்கும் அந்த தம்பிக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுன்றது நடக்காத காரியம் தானே. இதுக்கப்புறம் எதுக்காக அந்த விஜய் தம்பி கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கணும், அந்த தாலி உன் கழுத்தில் இருக்கக்கூடாது. அப்படி அந்த தாலி உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த விஜய் தம்பி எப்பயாவது நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்ய தான் செய்வார். அதை நீ கழட்டி கோவில் உண்டையில் போட்டுட்ட அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி உன் அப்பாவோட கனவை நீ எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் டென்ஷனும் இல்லாமல் நிறைவேற்றுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்ல. இங்கே பார் காவேரி, அந்த தாலி கழட்டி என் கையில் கொடு, நான் கோவிலில் உண்டையில் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அம்மா எப்படிம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பார் காவேரி, நான் சொல்கிறது தான் நடக்கணும். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக அந்த தாலியை கழட்டி என் கையில் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே காவேரிக்கு என்ன பண்ணி அதாவது சாரதா வந்து சமாதானப்படுத்தணும்னு தெரியல, அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. இருந்தாலும் அந்த தாலி கழட்டுறதுக்கும் உங்களுக்கு மனசு வரல. விஜய் மேலே அவ்வளோ ஒரு பாசமும் லவ்வும் அன்பும் வச்சுக்கிட்டு இருக்காங்க காவேரி. விஜய் தான் தன்னோட புருஷனாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக காவேரி வந்து அந்த தாலியை கழட்டி கொடுக்க மாட்டாங்க. சாரதாவை எப்படி சொல்லி சமாதானம் செஞ்சு இந்த தாலியை நம்ம கழுத்துல இருக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசனையில் இருக்காங்க. இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பார் காவேரி, நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். உன்னுடைய முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக இந்த தாலி ஒரு தடையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒழுங்காக அந்த தாலியை கழட்டிடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, இல்லைம்மா, அது மட்டும் முடியவே முடியாது. இந்த தாலியெல்லாம் நான் கழட்ட மாட்டேன். எனக்கு என்ன, இன்னொரு கல்யாணமாக நடக்க போகுது, அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. அப்படி என் மனசு ஏற்றுக்கவும் ஏற்றுக்காது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது அக்ரிமெண்ட் போட்டோ எப்படியோ ஒன்று, கல்யாணம் எனக்கு இந்த ஜென்மத்தில் நடந்தாச்சு. எனக்கு ஒரு கல்யாணம் மட்டும்தான், திரும்பவும் இன்னொரு கல்யாணமும் நான் பண்ணிக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த தாலியையும் நான் கழட்ட மாட்டேம்மா. இந்த தாலி என் கழுத்துலேயே இருக்கட்டும்மா. தயவு செஞ்சு இப்படி ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட எதுக்காகவும் சொல்லிடாதம்மா, ப்ளீஸ்மா. இந்த தாலி கழட்ட மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை டைம் சொல்கிறாங்க. ஆனால் சாரதா வந்து, இங்கே பார் காவேரி, அது ரொம்ப தப்பு. இந்த தாலி இருக்கிற வரைக்கும் அந்த விஜய் தம்பி வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை? அவங்க சித்தி வந்து நம்ம வீட்டில் என்னெல்லாம் பேசிட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியும்ல, நாங்கள் சொன்னோம்ல. அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காக அந்த தம்பி கட்டின தாலியை உன் கழுத்தில் வச்சுக்கிட்டு இருக்க? வேண்டவே வேண்டாம், கழட்டி அதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே கங்கா வராங்க. அம்மா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புமா. காவேரி அதாவது இப்போவுமே அவன் மனசுக்குள்ளே விஜய் இருக்க செய்கிறாரு. காவேரி அவரை உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கா. அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே ஆசை இருக்குமா. ஆனால் வெளிப்படையாக அவள் யார்கிட்டையுமே சொல்கிறதில்ல. அதை நாம் தானே புரிஞ்சுக்கணும். அதாவது மற்றவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக காவேரி இப்போது சைலண்ட்டாக இருக்கா, எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல். ஆனால் அவளுக்கு விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் அவளுக்கு ஆசையே. தயவு செஞ்சு விஜய் கூட உன்னால் முடிஞ்சால் காவேரியை சேர்த்து வைமா. தேவையில்லாமல் இப்படியெல்லாம் எதுவும் பேசி அவள் மனசை கஷ்டப்படுத்தாதமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே சொல்கிறாங்க. சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, உனக்கு எதுவும் தெரியாது, இந்த தாலி வந்து காவேரி கழுத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே கங்காவுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாரதாவை சமாதானம் செய்யவும் முடியல. உடனே நம்ம காவேரி இந்த அதிர்ச்சிலாம் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. பாட்டிமா இருந்துட்டு, சாரதா, எதுக்காக அந்த காவேரி போட்டு வதக்கி எடுக்கிற? ஏற்கனவே அந்த பசுபதி
இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க பிரச்சனைனால அவள் எவ்வளோ நொந்து போயிருக்கா. இந்த மாதிரி டைமில் இப்படியெல்லாம் பேசி இப்போது பாரு காவேரி மயங்கி விழுந்துட்டா, என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவேரி முகத்தில் தண்ணியை தெளித்து எழுப்பி விடுறாங்க. இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி இங்கே வா காவேரி, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம், ஏதாவது எக்குத்தப்பா நடந்துட்டு போகுது வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த டாக்டர் வந்து அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உடனே இங்கே கங்காவுமே கூப்பிடுறாங்க, இங்கே பாரு காவேரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே நம்ம காவேரி வரவே மாட்டேங்கிறாங்க. உடனே இங்கே ஒரு வழியாக காவேரியை கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே காவேரிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? ஐயோ, இப்போவே அம்மா தாலியை கழட்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்களே, கஷ்டப்படுவாங்க, அழுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டத்தில் இருக்காங்க. இப்போது டாக்டருமே வந்துடுறாங்க. காவேரியை இங்கே நம்ம சாரதாவும் கங்காவும் உள்ள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. மயங்கி விழுந்துட்டா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்கிட்ட சொல்லவும் டாக்டர் இங்கே காவேரியை செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அடிக்கடிக்கு மயக்கம் வரும், அவங்க ப்ரெஷர் ஆகக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டருக்குமே தெரியும். அதனால் இங்கே சாரதா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் தான் காவேரியோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே காவேரியோட அம்மாவுமே ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அவங்க நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா? சாப்பிடாம இது இருந்தாங்களா, இல்லை ஏதாவது அதிர்ச்சியான விஷயத்த சொன்னீங்களா, இல்லை அவங்க ஏதாவது டயர்டாக இருக்கணும், ப்ரெஷர் ஆகிருக்கணும், அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் ரொம்ப உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும், தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகவும் இதை கேட்டு நம்ம சாரதாவும் கங்காவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டாக்டர் என்ன சொன்னீங்க? காவேரி கர்ப்பமாக இருக்காளா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னங்க இவ்வளோ இதாக இருக்கீங்க, புரிகிற மாதிரி தானே சொல்கிறேன், இவங்க கர்ப்பமாக இருக்காங்க, இவங்க கர்ப்பமாக இருக்கிற டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கர்ப்பமாக இருக்காளா? காவேரி என்னடி இதெல்லாம், காவேரி உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே காவேரி வந்து திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருமா கவனமாக பார்த்துக்கோங்க, நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், இதை வேலைக்கு கொடுங்க, மாதம் செக்கப்புக்கு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி, ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. இப்போது விஜய் கட்டின தாலியை கழட்டி அவங்க எங்கேயாவது கோவில் உண்டையில் போட்டுடலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே எனக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிய வரணும். காவேரி என்னன்னு சொல்லிடுடி, உனக்கு நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக நம்ம சாரதாவும் கங்காவும் கேட்குறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, ஆமாம்மா நான் கர்ப்பமாக இருக்கேன், அது எனக்கு எப்போவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடி தெரிஞ்சிருந்தோம் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் மூடி மறைச்சிருக்க, எல்லா விஷயத்தையுமே அதாவது ரகசியமாக அக்கா தங்கச்சிங்க பேசி ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவீங்க, இப்போது இவ்வளோ பெரிய விஷயத்த மூடி மறைச்சிருக்கேடி, இந்த விஷயத்தெல்லாம் யாராவது மறைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து பயங்கர அதிர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கே அத்தை ஒரு நாள் சொன்னாங்க, காவேரியோட வயிறு வளர்ந்துக்கிட்டே வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவுமே நான் அத்தையை தானே திட்டினேன், உன் மேலே அந்த ஒரு சந்தேகமே வரலையேடி. ஆமாம், நீயும் விஜயும் கொஞ்ச நாள் வரைக்கும் தானே ஒன்றா வாழ்ந்தீங்க, அதுவும் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம தானே வாழ்ந்தீங்க, அப்புறம் எப்படி நீ கர்ப்பமான அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா கங்காவுக்கு ஒரு சில விஷயமெல்லாம் தெரியும், என்னதான் அவங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே, ஆரம்பத்தில் பிடிக்காம இருந்தாலுமே போக போக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பித்த விஷயமும் நம்ம கங்காவுக்கு தெரியும். அதனால் கங்கா வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அவங்க என்னதான் பிடிக்காம கல்யாணம் பண்ணாலுமே விஜய் காவேரி மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு, காவேரியுமே விஜய் மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் இந்த வெண்ணிலா வந்தா பாரு, அப்போத்துலேருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனதே, அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க புருஷன் பொண்டாட்டி தான் வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே கங்காவுமே எடுத்து சொல்கிறாங்க. இருந்தாலும் கங்காவுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம். இப்போது நம்ம சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றுமே புரியல. காவேரி என்னடி இதெல்லாம், இந்த மாதிரி டைம்லையா இப்படி நடக்கணும், ஆமாம் எத்தனை மாதம்டி ஆகுது அதுவாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியுமா கங்காக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற காவேரி, இவ்வளோ நல்லா நீ மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்க, இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல, ஏன்டி மூடி மறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக திட்டுறாங்க.
இல்லைம்மா அப்போது வெண்ணிலா பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. அந்த மாதிரி டைமில் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாருமே சந்தோஷப்பட மாட்டீங்க. ஏன் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயத்த மற்றவங்க தெரிஞ்சுக்கிறப்போ சந்தோஷப்படணும், அந்த குழந்தைய திட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லாமல் மறைச்சம்மா அப்படின்னு சொல்லவும், என்னடி இது இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயமா? அதுவும் இல்லாமல் விஜயும் நீயும் இப்போ பிரிஞ்சு இருக்கீங்க. இந்த மாதிரி டைமில் இப்படி ஒன்றா? அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டி விஜயோட பாட்டியும் அவங்க சித்தியும் நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கிறதா என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க. இப்போ எப்பட்ரி நீ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக எப்பட்ரி சமாளிக்குவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லவும், என்னடி நீ பார்த்துக்குவ? நாளை பின்ன வயிறு பெருசாகும், வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிறவங்கலாம் பார்த்தாங்கன்னா 4 விதமாக பேச மாட்டாங்களாடி? புருஷன் வீட்டில் இல்லை, இவ அம்மா வீட்டில் தான் இருக்கா, கர்ப்பமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நாக்கு இல்லாத நரம்பெல்லாம் அப்படி இப்படின்னு பேசுவாங்களேடி. அதெல்லாம் நம்ம காதில் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தானே கஷ்டம். ஐயோ என்ன பண்ணுறது கங்கா, எனக்கு அப்படியே தலையே சுற்றுது கங்கா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நம்ம எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாவையும் காவேரியும் கங்கா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுமே பயங்கர அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. பாட்டிமா இருந்துட்டு சாரதா ஹாஸ்பிட்டலில் என்னடி சொன்னாங்க? சாதாரண மயக்கம் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்கவும், எங்கள் கங்கா இருந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பாட்டிமா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே சாரதா கிட்ட சாரதா காவேரி கர்ப்பமாக இருக்காடி, சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு இப்படி தலைமலை கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை என்னத்துக்கு சொல்கிறீங்க? எனக்கு மட்டும்தான் அந்த கடவுள் கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுப்பார் போல். இப்போது காவேரி அவன் புருஷன் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம வீட்டில் தானே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே காவேரி இப்போ பிடிக்கவே பிடிக்கல, காவேரி அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு விஷயம்னா எனக்கு மனசெல்லாம் போட்டு பிசுக்காதாங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சாரதா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க, சாரதா முட்டாளாடி நீ, இந்த மாதிரி டைமில் தானே நீ ரொம்ப சந்தோஷப்படணும், காவேரி வாழ்க்கை காப்பாற்றப்பட்டுச்சுடி இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னத்தை நீங்கள் புரியாமையே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், சாரதா நான் புரியாமல் பேசலை, நீ தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த அவங்க அதாவது விஜயோட தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. வீட்டுக்கு ஒரு வாரிசு வருதுன்னு சொன்னால் யார் சந்தோஷப்படாமல் இருப்பாங்க? எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்கள ஏற்றுக்க தான் செய்வாங்க. காவேரி என்ன தப்பு பண்ணிட்டா? அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுரி. அப்படி இருக்கிறப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா காவேரியை தலைமலை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாரதா முகத்தில் சிரிப்பாக வருது, சந்தோஷமாக ஆகுது. அத்தை என்ன சொல்கிறீங்க அத்தை? அப்போது காவேரியோட வாழ்க்கை சரியாயிடுமா? காவேரி பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழுவாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து எங்கள் பாட்டிமாவை கேட்கவும், பாட்டிமா இருந்துட்டு அடியே சாரதா இனிமே தாண்டி காவேரிக்கு நல்ல காலமே பிறந்திருக்கு. சரி சரி சீக்கிரமாகவே இந்த விஷயத்த விஜயோட வீட்டுக்கு சொல்லிவிடணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாட்டி சொல்லவும், உடனே காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் பாட்டி, அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டு போகிறீங்க, வேண்டவே வேண்டாம். ஏற்கனவே அவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இப்படி சொன்னோம் அப்படின்னா வேண்டவே வேண்டாம். வேண்டாம் பாட்டி, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அங்கே போகல. நான் அங்கே போனேன் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு? என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லாரும் உன்னை சந்தோஷமாக வரவேற்க போகிறாங்க, அது மட்டும் தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு இல்லை பாட்டி, எனக்கு தெரியும் அவங்க என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க அதாவது விஜயோட சித்தி வந்து எங்கள் வீட்டில் பேசுகிறதுக்கு முன்னாடியே எங்கிட்ட பாட்டிமா காலையில் கோவிலில் பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் இங்கே பாட்டி அதாவது கல்யாணி வந்து காவேரி கிட்ட கோவிலில் என்னெல்லாம் பேசுனாங்களோ அதை எல்லாத்தையுமே இங்கே சாரதா கிட்டேயும் பாட்டிக்கிட்ட கங்கா கிட்ட இவங்கக்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாட்டிமாவுக்குமே மனசு கஷ்டமாயிடுது. இருந்தாலுமே ஒரு நம்பிக்கை, ஏன்னா நீ காவேரி நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அப்போது பாட்டிமாவுக்கு தெரியாதுல்ல, இப்போது தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லாருமே உன்னை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு ஆமாடி பாட்டி சொல்கிறதுமே
எல்லாமே எனக்கு கரெக்டுன்னு படுது. கண்டிப்பாக இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது. விஜயுமே பாவம்டி, பாட்டிமா அவங்க சித்தின்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசையும் புரிஞ்சுக்கிற. ஆனால் விஜயோட மனசை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற காவேரி? அவர் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எத்தனை டைம் அம்மா கிட்ட அசிங்கப்பட்டு போனாலுமே அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு திரும்பவும் நீ தான் வேணும்னு சொல்லி தேடி வராருல்ல, அதுதாண்டி உண்மையான பாசம், அன்பு. தயவு செஞ்சு விஜயை புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க. காவேரியுமே யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம கங்கா இருந்துட்டு, சரி நான் இந்த விஷயத்த விஜய்கிட்ட சொல்கிறேன், இல்லைனா அவங்க வீட்லேயும் யாருக்கிட்டையாவது பேசுகிறவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே காவேரி இருந்துட்டு, இல்லைக்கா தேவையில்லாமல் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு நிவினை பார்த்து பேசுகிறாங்க. நிவின், காவேரி நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக, பசுபதியால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக என்னை விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டே இருக்கா. அவளை பிரிஞ்சு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது நிவின். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட பிளான் இருந்தால் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே நிவின் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஏன்னா காவேரியும் விஜயும் பிரியறதுக்கு காரணமாக இருந்ததே நிவின்னே சொல்லலாம். ஏன்னா அதாவது முழு மனசோட காவேரியும் விஜயும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக நிவின் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை. இங்கே யமுனா வந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்ததுனால மட்டுமே இங்கே நம்ம நிவின் வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் நடந்ததுன்ற விஷயத்த சொல்லி, இங்கே யமுனா அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லி அப்படி இப்படின்னு என்னென்னமோ நடந்து இப்போது காவேரியும் விஜயும் இப்போ வரைக்குமே பிரிஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணமும் நம்ம நிவினுன்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே நம்ம நிவின் வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்கார். சரி, எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வரக்கூடாது, காவேரியும் விஜயும் நம்ம ஒன்று சேர்த்துடணும், நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போது நம்ம விஜயோட சித்தி வந்து காவேரியோட வீட்டில் போயிட்டு பேசின விஷயம் வந்து நம்ம நிவினுக்கு தெரியும். அதனால் இந்த விஷயத்த வந்து நம்ம நிவின்கிட்ட சொல்லலாம், கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும், நிவினும் சரி நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து யோசிக்கிறாங்க. இப்போது விஜய் இருந்துட்டு, என்ன நிவின் நீங்கள் பாட்டுக்கு என்னமோ யோசிச்சுட்ருக்கீங்க, காவேரியும் நானும் ஒன்று சேரணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லவும், நிவின் சொல்கிறாங்க, விஜய் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்களும் காவேரியும் ஒன்று சேரணுன்றதுக்காக மட்டுமே இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நிவின் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம ராதா வந்து காவேரியோட அம்மா கிட்ட பேசின விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன நிவின் சொல்கிறீங்க, என் சித்தி அப்படி சொன்னாங்க, நானும் காவேரியும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படி நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா பாட்டிமா இறந்துருவாங்களா, என்னெல்லாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க, ஆனால் என் சித்தி இப்படி பேசியிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் விஜய், ஏன்னா பசுபதியால் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குல்ல, அது யாரால், காவேரி உங்கள் கூட இருந்தால் தானே பசுபதியால் உங்களுக்கு பிரச்சனை வரும், அதனால தான் காவேரியை விட்டு நீங்கள் விலகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்க போல், அதனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு எதுவும் சண்டை போடாதீங்க, எப்படியாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட மனசை மாற்றிட்டு அதுக்கப்புறம் காவேரியோட வீட்டுக்கு வந்து காவேரியை கூட்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக காவேரி வருவான், பாட்டிமா இப்படி இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் காவேரி வந்து உங்கள் கூட வந்து வாழ்கிறதுக்கு மறுக்கிறான், இதுதாங்க விஷயமே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே தெளிவாக இங்கே நம்ம நிவின் வந்து விஜய்க்கு சொல்லிடுறாங்க. இப்போது விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நிவின், ரொம்பவே நன்றி நிவின், இதுக்கப்புறம் எல்லாம் நடக்க வேண்டியது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும், நிவின் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் 2 பேரும் பிரியறதுக்கு நான் காரணமாக போயிட்டேன், எப்படியோ ஒன்று நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா சந்தோஷப்பட வேண்டிய ஆள் நானாக தான் இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க நிவின், நான் அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன், நான் போயிட்டு காவேரி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சித்தியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அதாவது ராதாவை. உடனே இங்கே நம்ம ராதா, பாட்டிமா, தாத்தா நீங்கள் எல்லாருமே ஓடி வராங்க. தாத்தா இருந்துட்டு, டே விஜய் என்னடா இவ்வளோ சத்தமாக கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க, தாத்தா நானும் காவேரியும் இப்போது தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே சித்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராதா இருந்துட்டு, டே விஜய் என்னப்பா நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாமே பண்ணது நீங்கள் தான், நானும் காவேரியும் விலகி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே, சொல்லுங்கள் சித்தி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என்னப்பா பண்ணேன், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லவும், போய் மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, நீங்கள் போயிட்டு காவேரியோட வீட்டில் பேசியிருக்கீங்க, மிரட்டியிருக்கீங்க, நீங்கள் பேசுனதுனால மட்டும்தான் காவேரி என் கூட வர்றதுக்கே தயங்குறா, இந்த வீட்டுக்கே வரமாட்டேன், என்னை விலக்கி வச்சிருக்கா, ஏன் சித்தி எதுக்காக இப்படி பண்ணீங்க, என் சந்தோஷம் நிம்மதி என் வாழ்க்கை என் உலகம் எல்லாமே என் காவேரி தான்,
அவள் இல்லாமல் எப்படி சித்தி நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன்? நீங்கள் எதை நினச்சி இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா? இல்லை நான் காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினச்சிங்களா? எதை நினச்சி போயிட்டு காவேரி வீட்டில் நீங்கள் பேசுனீங்க? உங்களால் தான் இப்போ நான் காவேரி பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சித்தி நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதே வேறு யாராவது இருந்திருந்தாங்களா அவ்வளோதான், நடக்கிறதே வேறன்ற மாதிரி பயங்கர கோவமா இங்க நம்ம விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராதா இருந்துட்டு, "அது வந்துப்பா, அது வந்து என்ன அது வந்து போய் இப்போ எதுக்காக நீங்க காவேரியோட வீட்டுக்கு போனீங்க? எதுக்காக அவங்கள மிரட்டுனீங்க? அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும்." அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க ராதா இருந்துட்டு, "இங்க பாருப்பா விஜய், அம்மா தான் போயிட்டு காவேரி கூட பேசுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தேன். அம்மாக்கு நீயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுல பிடிக்கல. காவேரி உன்னை விட்டு விலகுனா மட்டும்தான் நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். அந்த பசுபதியால் எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்யணுன்றதுக்காக தான் காவிரியை வந்து உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எல்லாத்தையுமே சொல்லவும் உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. "என்ன சித்தி சொல்கிறீங்க? குடும்பமாக சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கீங்களே, காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட மாட்டேனா, அவ கூட ஒன்றா இருக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் சந்தோஷத்தை நிம்மதியவே கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம்? நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. ஏன் பாட்டி எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காவேரி எனக்கு வேணும் பாட்டி. காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது." ஐயோ பாட்டி, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்குவேன்? காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு தானே பாட்டி. நம்ம குடும்பத்துக்காக, நம்மளோட நலத்துக்காக அவள் நிறைய யோசிச்சிருக்கா. நம்ம குடும்பத்துக்காக நிறைய பண்ணியிருக்கா பாட்டி. அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? அவளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் நான் நிற்கணும்ல. பிரச்சனை வராத மனுஷங்க யார் தான் இருக்காங்க? எல்லா பிரச்சனையும் தாண்டி வாழ்கிறது தான் ஒரு வாழ்க்கையே. எப்படி பாட்டி நீங்கள் காவேரி என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சிங்க? ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே பொறுமையாகவும், பயங்கர கோவம் வருது இருந்தாலும் பொறுமையாகவுமே இங்கே பாட்டிமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா சொல்கிறாங்க, "இங்கே பாருப்பா விஜய், நான் உன்னை வந்து சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தான்ப்பா இப்போ வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் முகத்தில் என்றைக்கு தான் சிரிப்பு வரும்? நீ எப்போ தான் சந்தோஷமாக இருப்ப? நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பசுபதி எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும். அந்த காவேரி உன் கூட இருக்கிற வரைக்கும் அந்த பசுபதி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான்ப்பா இருப்பான். அதனால தான் காவேரி உன்னை விட்டு விலகினா அப்படின்னா கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன்." அப்படின்னு சொல்லவும் எங்கள் விஜய் இருந்துட்டு, "இங்கே பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா காவேரி என் கூட இருக்கணும். கொஞ்ச நாள் அந்த வெண்ணிலா அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த பிரச்சனையில் சாரதா அத்தை என் கூட காவேரியை அனுப்பி வைக்காமல் இருந்தாங்க. இப்போது அந்த வெண்ணிலா தான் எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனையாக வந்து நிற்கிறீங்க. பாட்டி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு காவேரி ரொம்ப ரொம்ப முக்கியம். காவேரி எனக்கு வேணும் பாட்டி. காவேரி இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா காலிலே விழுந்துடுறாங்க. "ப்ளீஸ் பாட்டி, என்னை காவேரி கூட சேர்த்து வைங்க பாட்டி. காவேரி இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கவும் நம்ம பாட்டியோட மனசு மாறிடுது. "சரிப்பா விஜய், நீ இவ்வளோ கெஞ்சணும் காலில் விழணுன்றதெல்லாம் இல்லைப்பா. நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்தவே முடிவு பண்ணேன்." அப்படின்னு சொல்லவும், "இல்லை பாட்டி, என் சந்தோஷமே அவள் தான் பாட்டி. தயவு செஞ்சு காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க பாட்டி." அப்படின்னு சொல்லவும், "சரிப்பா, இதுதான் உன் சந்தோஷம்னா அதை நான் செய்யாமலாம் இருக்க மாட்டேன். ஆனால் அந்த பசுபதி நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குப்பா." அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கள் பாட்டி, அந்த பசுபதியை பார்த்தாலாம் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. நான் இருக்கேன் பாட்டி, நான் பார்த்துக்கிறேன். அந்த பசுபதியெல்லாம் ஒரு ஆளே இல்லை." அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிமாவே ஓகே சொல்லிடுறாங்க. "சரிப்பா விஜய், நீ போயிட்டு காவேரி கூட்டிகிட்டு வாப்பா." அப்படின்ற மாதிரி சொல்லவும், "இல்லை பாட்டி, கண்டிப்பாக நான் போய் கூப்பிட்டேன் அப்படின்னா காவேரி வரவே மாட்டா. நீங்களும் வாங்க, தாத்தாவும் வரட்டும், நம்ம எல்லாரும் போயிட்டு காவேரி கூட்டிகிட்டு வந்துடுவோம்." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம தாத்தாவுக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே காவேரியோட வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தா சாரதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "இங்கே பாருங்கள் தம்பி, எதுக்காக இங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப தான் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே நம்ம சாரதாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி நம்ம இப்படி பேசக்கூடாது, எதுக்கோ வந்திருக்காங்க, ஒருவேளை காவேரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது அவங்கள எல்லாருமே உள்ளே வர வைக்கிறாங்க. பாட்டிமா சொல்கிறாங்க, "ராதா வந்து எங்கள் வீட்டில் பேசியிருப்பா. அதே சமயம் நான் காவேரிக்கிட்டையுமே கோவிலில் பார்த்து விஜய் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நான் இப்போ புரிஞ்சுக்கினேன். விஜயோட சந்தோஷமே காவேரி தான். அதை எனக்கு எடுத்து நல்லா புரிய வச்சுட்டான். காவேரி நீ எங்கள் வீட்டில் தான் இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காவேரியை கூப்பிட்டு காவேரி கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க பாட்டிமா. உடனே காவேரி இருந்துட்டு, "இல்லை பாட்டி, எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா பாட்டிமாவுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். இப்போது சாரதா வந்து பாட்டிமா கிட்ட சொல்கிறாங்க, இது ஐயா." உடனே தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறாங்க,
காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே நம்ம தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே பாட்டிமா இருந்துட்டு நம்ம காவேரியோட கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க. நீ கர்ப்பமாக இருக்கியா? என் வீட்டு வாரிசை நீ சுமந்துக்கிட்டு இருக்கியா? விஜயோட குழந்தைய உன் வயித்துல வளர்ந்துக்கிட்டு இருக்க காவேரி. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காதில் தேன் பாயிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ வீட்டு குடும்பமே எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ ஒரே ஒரு பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பசுபதி தான். பசுபதி வந்து காவேரியோட வீட்டை அவன் வீடுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அவங்க கையிலேருந்து அந்த வீட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக போகும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம விஜய் தான் இது எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ண போகிறாங்க. எப்படின்னா இந்த பசுபதியை வந்து ஒன்றும் இல்லாமல் தூள் தூளாக பண்ணி அந்த வீட்டை வந்து எப்படியும் காவேரியோட குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துட போகிறாங்க. இப்போது காவேரியோட குடும்பத்துக்கே நம்ம விஜய் தான் உறுதுணையாக நிற்க போகிறாங்க. இது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.